ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கு குரூப் 4 குரூப் 2 இதுக்கான பாலிட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பாலிட்டியோட 3rd கிளாஸ். இது முன்னாடி கிளாஸ் பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரியாம்பிள் அப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே இது பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரியாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து December 13, 1946 ஒரு அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் நம்ம வந்து ப்ரியாம்பிளை வந்து எடுத்திருப்போம். ப்ரியாம்பிள் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட உள்ள வந்து என்னென்ன இருக்கு, அதோட பேசிக்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், நம்மளோட நாட்டோட ஒரு பேசிக். இப்போ வந்து நம்ம நார்மல் புக்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு புக் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கை பற்றின இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனுக்குள்ள வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ப்ரியாம்பிள் December 13, 1946 ஜவஹர்லால் நேரு அவங்க இன்ட்ரோ கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். இது எப்போ வந்து அவர் வந்து அரசியல் நிர்ணய சபை, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதுல வந்து December 13, 1946 நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அதை எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அரசியல் நிர்ணய சபை அப்படின்னா Jan 22, 1947 தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த ப்ரியாம்பிள்ல வந்து நம்ம அரசோட நோக்கங்கள், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? 5 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாவர்னிட்டி, அதாவது இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இறையாண்மை அப்படின்னா இப்போ எங்க இந்திய நாடு வந்து எங்களுக்கான முடிவுகளை நாங்களே எடுத்துப்போம். எங்களுக்கு நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே முடிவெடுப்போம். இதுல எந்த நாடும் யாருக்கும் குறுக்கிட முடியாது. அதாவது சுய அதிகாரம் அந்த மாதிரி. ஓகேவா? இறையாண்மை, சாவர்னிட்டி. அடுத்து சோசியலிஸ்ட், சமதர்மம், எல்லாருக்குமே சமமான நீதி கிடைக்கும் அப்படின்றது அந்த வேர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இந்த ஆர்டர் மாறாம படிச்சு வச்சுக்கோங்க. சாவர்னிட்டி, சோசியலிஸ்ட், செக்யூலரிசம்னா மதச்சார்பின்மை. ஓகேவா? மதச்சார்பற்ற நாடு நம்மளோடது. எல்லா மதங்களும் நம்மளுக்கு வந்து சமமா இருக்கு. அரசுக்குன்னு சொல்லி எந்த ஒரு மதமும் கிடையாது. இதுவே பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து முஸ்லீம் வந்து ஒரு அரசு மதமா வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில வந்து அந்த மாதிரி கிடையாது. அதனால மதச்சார்பற்ற நாடு. ஓகேவா? அடுத்து வந்து டெமோக்ராட்டிக், மக்களாட்சி. நமக்கு தெரியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவா, நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து அதுதான் வந்து மெஜாரிட்டியா இருக்கு. பார்லிமெண்ட்ல லோக்சபா இருக்கு. ராஜ்யசபா விட லோக்சபா வந்து பவர் அதிகம். ஏன்னா மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் அங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ மக்களாட்சி. ரிபப்ளிக், குடியரசு. நாடு வந்து குடியரசு எங்களுக்கான இதை வச்சு நாங்கள் குடியரசு வச்சு செயல்படுறோம். சாவர்னிட்டி, சோசியலிஸ்ட், செக்யூலரிசம், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஓகேவா? அடுத்து ஜஸ்டிஸ், நீதி வந்து எதுல வந்து நீதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் சொல்லி சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்கு உங்களுக்கு நீதி கிடைக்கும். சமூக, பொருளாதார, அரசியல் காரணங்களுக்கான நீதி உங்களுக்கு இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பேசுறதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு இந்த நாட்டுல இருக்கு. ஓகேவா? நீங்க யோசிக்கிறதுக்கான சுதந்திரம், பேசுறதுக்கு உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கான சுதந்திரம் நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஈக்குவாலிட்டி, சமத்துவம். நம்ம வந்து சமத்துவம் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமைகள், எல்லாருக்குமே சமமான வேலைவாய்ப்புகள், எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியினராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா அப்படின்றத வந்து பாக்குறாங்க. சமத்துவம். ஓகேவா? அதே மாதிரி இதை வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி Article 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் நமக்கு தெரியும். எல்லாருமே வந்து நம்ம நாட்டின் உறுதிமொழியே ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ சகோதரத்துவம் நம்ம இதுல வந்து இருக்கு. இது எல்லாமே ப்ரியாம்பிள்ல முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரியாம்பிள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சாவரண்டி, சோசியலிஸ்ட், செக்யூலரிசம், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் இதை கொடுத்து, அண்ட் கீழே வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வச்சு நாங்கள் எங்கள் ப்ரியாம்பிளை வந்து என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1949 November 26 எங்கள் ப்ரியாம்பிளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ப்ரியாம்பிள். ஓகேவா?
இந்த ரஷ்யன் ரிவல்யூஷன் வந்து 1917 நடக்கும். ஓகேவா? ரஷ்ய புரட்சி 1917 நடக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த இதுல இருந்து வந்து என்ன வேர்ட்ஸ், இந்த ஜஸ்டிஸ் பார்த்தோம் இல்லையா, சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து ரஷ்யாவில் இருந்தது, அந்த இதுல இருந்து தான் ரெஃபர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி பிரெஞ்சு புரட்சி 1789 நடந்திருக்கும். அதுல இருந்து எந்த வேர்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 வேர்டையும் பிரெஞ்சு புரட்சியில இருந்தும் ரஷ்யால இருந்து நீதியும், சமூக பொருளாதார அரசியல் நீதியும் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? பிரியாம்பிள் வந்து ஒரே ஒரு முறை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சட்ட திருத்தம் பிரியாம்பிள் ஒரு முறை மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கு. அது எப்போ அப்படின்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட்ல செஞ்சிருக்காங்க. அது என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோசியலிசம், செக்குலரிஸ்ட், இன்டகிரேஷன், அதாவது சமதர்மம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு, சமதர்மம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு. நம்ம இங்க 5 வேர்ட்ஸ் பார்த்தோமா, இதுல நம்ம பிரியாம்பிள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டப்போ, அதாவது ரிபப்ளிக் டே 1950 Jan 28 அப்போ இறையாண்மை, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மட்டும்தான், இந்த 3 வேர்ட் மட்டும்தான் இருக்கும். இடையில இருக்க இந்த சோசியலிஸ்ட், செக்குலரிசம், அதாவது சமதர்மம், மதச்சார்பற்ற அப்படின்ற வேர்ட் வந்து 1976 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதோட இந்த இன்டகிரேஷன், ஒருமைப்பாடுன்ற வேர்டை சேர்த்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிரியாம்பிள வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை பத்தி ஒரு ஸ்பெஷல் புகழுரைகள், பிரியாம்பிள வந்து சில டேர்ம்ஸ் டிஸ்கிரைப் பண்ணி பிரியாம்பிள வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? அதை பத்தின சிலது பார்ப்போம். இப்போ லாங் டேர்ம் ட்ரீம் அண்ட் டிசையர், இது வந்து எங்களுடைய நீண்ட கால கனவு மற்றும் ஆசை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பிரியாம்பிள் இஸ் அ பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா KM முன்ஷி. பிரியாம்பிள் இஸ் அ பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப், அதாவது அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, உள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்றது நம்ம இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா? உள்ள வந்து நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கோம், அது நாங்க வந்து என்ன மக்களாட்சி நாடு, நாங்க சுதந்திர மதச்சார்பற்ற நாடு, இறையாண்மை இருக்கு, சகோதரத்துவம், இது என்னென்ன உள்ள இருக்கு அப்படின்ற பேசிக் இது வந்து உள்ள கொடுத்துட்டனால இது வந்து ஒரு ஹாரோஸ்கோப், பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப், அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா KM முன்ஷி சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன்ல மொத்தம் வந்து 25 பார்ட்ஸ் இருக்கு, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதுல இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கீ டு த கான்ஸ்டியூஷன், குறிப்பு பை எர்னஸ்ட் பார்க்கர். யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர். முக்கிய குறிப்பு, அதாவது அரசியலமைப்பின் திறவுகோல், தமிழ்ல வந்து அரசியலமைப்பின் திறவுகோல்னு யார் சொன்னாங்க அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர். அரசியலமைப்பின் திறவுகோல் யார் சொன்னாங்க அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர். ஓகேவா? ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யார் சொன்னாங்க அப்படின்னா NA பல்கிவாலா. அதாவது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது NA பல்கிவாலா. Preamble resembles the Declaration of Independence of the United States of America, but is really more than a declaration. It is the soul of our Constitution. அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இதயத்துல்லா. அதாவது இது எங்களுடைய முகவுரையானது அமெரிக்காவின் முகவரியோட மேலானது, இது எங்கள் உயிர் மூச்சு போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதயத்துல்லா. ஓகேவா? அடுத்து பிரியாம்பிள் வந்து அமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம். சில காரணங்கள்னால இதை வந்து இதுக்கான சில கேசஸ்லாம் போயிருக்கும். அது என்னென்ன கேசஸ் பார்ப்போம். இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1960ல பெருபாரி யூனியன் கேஸ், அதாவது பெருபாரி அப்படின்றவருக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் வந்து ஒரு கேஸ். அதுல வந்து என்னன்னா பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்போட பகுதியா இல்லையா, ஏன்னா பார்ட் 1ல இருந்து 25 வச்சு நம்ம பார்த்தோம். அது வந்து பிரியாம்பிள்லாம் ஒன்றும் கிடையாது, இது அரசியலமைப்போட பகுதி தானா இல்லையான்றது தான் கொஸ்டினு. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரியாம்பிள் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அப்புறம் இதை வந்து திருத்த முடியாது, அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெருபாரி யூனியன் கேஸ் 1960 பெருபாரி யூனியன் கேஸ்ல. ஓகேவா? 1973 கேஷ்வானந்த பாரதி கேஸ் நடக்கும். கேஷ்வானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா
கேஷ்வானந்தா பாரதி கேஸ். கேஷ்வானந்தா பாரதி கேஸ்ல பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இங்க வந்து நாட் பார்ட்னு சொல்லுவாங்க, இங்க வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது பிரியாம்பிளும் நம்மளுடைய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். அண்ட் இதை வந்து திருத்தம் செய்யலாம், அமெண்ட்மெண்ட் செய்யலாம். அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம, பிரியாம்பிளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கோமோ அந்த வேர்ட்ஸ்லாம் எதையும் மாத்தாம நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஷ்வானந்தா பாரதி கேஸ்ல சொல்லிடுவாங்க. ஓகேவா? அடுத்து 1994ல எஸ்ஆர் பொம்மை கேஸ். எஸ்ஆர் பொம்மை கேஸ். எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இன்னொரு முறை வந்து உறுதிப்படுத்தி சொல்லுவாங்க. அடுத்து 1995ல எல்ஐசி இந்தியா கேஸ். ஓகேவா? இதுல வந்து பிரியாம்பிள் வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்போட ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க 1995 எல்ஐசி கேஸ்ல. ஓகேவா? இதுதான் பிரியாம்பிள் பத்தின கேசஸ், அதோட கோட்ஸ் பார்த்திருக்கோம். பிரியாம்பிள் வந்து எப்படி வந்துச்சு நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? இதோட பிரியாம்பிள் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து நம்ம பார்ட் 1 பார்ப்போம். பார்ட் 1 நமக்கு என்ன அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்கள் பார்ட் 1. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்டேட்ஸ்லாம் உருவானுச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி உருவானுச்சுன்னு பார்ப்போம். நம்ம வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளை விட்டுட்டு போகும்போது எல்லாமே மாகாணங்கள், ப்ரொவின்சியல் ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், தேசிய மாகாணங்கள், இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்டா வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? மொத்தம் 11 மாகாணங்கள் அப்ப இருந்துச்சு. இதை வந்து எப்படி ஸ்டேட்ஸா கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி நிறைய வந்து அப்போ வந்து அது இல்லாமல் பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் பிரிவு நடந்துச்சு இல்லையா? அப்போ பாகிஸ்தானுக்கு பாதி ஸ்டேட்ஸ் வேற போகணும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம எப்படி எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல டிஸ்கஷன் பண்ணும்போது தான் சில ஒரு 3 குழுக்கள் போட்டு அப்புறம் சிலதெல்லாம் வச்சு பிரிச்சாங்க. அது என்னென்ன, எப்படிலாம் பிரிச்சாங்க, எப்படி இந்த ஸ்டேட்ஸ் வந்து உருவானுச்சு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், அதாவது சமஸ்தானங்களின் ஒருங்கிணைப்பு. அப்ப எல்லாமே சமஸ்தானங்களா இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வந்து ஸ்டேட்ஸா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அதை பத்தி எப்படி எந்தெந்த ஸ்டேட்ஸ் எப்படி ஆச்சுன்னு பார்ப்போம். ஓகேவா? அடுத்து தார் கமிஷன் சொல்லி ஒண்ணு போட்டாங்க. அவங்க எதுக்கு அப்படின்னா எந்த மாதிரி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன், ஒரு ஆய்வு பண்ணி அறிக்கை வந்து சப்மிட் பண்ணுங்க, அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஸ்டேட்ஸை வந்து பிரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக கமிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து தார் கமிஷன், செகண்ட் வந்து ஜேபிபி கமிஷன், அடுத்து வந்து ஃபசல் அலி கமிஷன். இதை பத்தி ஒவ்வொருமே டிஸ்கஷனா பார்ப்போம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த கமிஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டேட்ஸ் வந்து எப்போ பிரிச்சாங்க அப்படின்னா 1956 நவம்பர் 1ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டு தான் நமக்கு வந்து ஸ்டேட்ஸ் வந்து பிரிச்சாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம் கன்சாலிடேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், அதாவது சமஸ்தானங்களின் ஒருங்கிணைப்பு. மொத்தம் வந்து சொன்னேன் 11 மாகாணங்கள், 11 ப்ரொவின்சஸ் வந்து இருந்துச்சு. அவங்க போகும்போது 565 பிரின்ஸ்லி ஸ்டேட், சுதேச அரசு வந்து 565 இருந்துச்சு. இதுல வந்து இந்த சுதேச அரசுகள்ல 549 இந்தியாவோட இணைந்துச்சு, மீதி எல்லாமே வந்து பாகிஸ்தானோட இணைந்துக்குச்சு. ஓகேவா? பாகிஸ்தானோட 13 இணைஞ்சிச்சு, மீதி வந்து சுதந்திரமாக இருப்பது 3 தான். அந்த 3 என்ன அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. அந்த 3 என்ன அப்படின்னா ஹைதராபாத், ஜூனாகத், காஷ்மீர். ஓகேவா? ஹைதராபாத், ஜூனாகத், காஷ்மீர். இவங்க வந்து நாங்க இந்தியா கூட இணைய மாட்டோம், பாகிஸ்தான் கூட இணைய மாட்டோம், நாங்க சுதந்திர அரசுகளா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இதுல வந்து குண்டு முழங்கும், அதாவது கன் சல்யூட் காங்கிரஸ் அரசுகள்லாம் இருப்பாங்க. இது கன் சல்யூட் வந்து எதை டிபெண்ட் பண்ணினா அவங்க வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எவ்வளவு சாதகமா நடந்துக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் அரசு தான் வந்து எந்தெந்த அரசுக்கு எவ்வளவு கன் சல்யூட் வந்து கொடுக்கணும். அங்க வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா எதாவது நடந்துச்சு அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் லீடர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கன் சல்யூட் கொடுத்து அவங்கள வந்து அடக்கம் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் கன் சல்யூட் வந்து பெற்ற அரசுகள் மேக்சிமம் வந்து 21 கன் சல்யூட் இருக்கும், மினிமம் வந்து 9 கன் சல்யூட் இருக்கும். ஓகேவா? இது வந்து எதை பொறுத்துனா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அந்த கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி இணைந்து போறாங்க அதை பொறுத்து தான். இப்போ மேக்சிமம் 21 கன் சல்யூட் வந்து எந்தெந்த மாகாணத்துக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா மைசூர் மகாராஜா, ஹைதராபாத் நிசாம், அப்புறம் ஜம்மு காஷ்மீர், அப்புறம் குவாலியர். பரோடா அரசர். இந்த
அஞ்சும் தான் வந்து இது வந்து ஜம்மு காஷ்மீரும் குவாலியரும் வந்து இடையில தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மைசூர், ஹைதராபாத், பரோடா இவங்க இந்த 3 அரசர்களுக்கு தான் மேக்சிமம் 21 கன்சோலிடேட்ஸ் இருக்கா அது வந்து கிடைச்சது. ஓகேவா. குண்டு மிளகும் மரியாதை பெறாத அரசுகள்ல 2ஆ வச்சிருந்தாங்க அந்த சுதேச அரசுகள்ல. ஓகேவா. இப்போ சுதேச மாகாணங்களை இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு. இதுல வந்து 549 இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. மீதி 13 வந்து இணைய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் 3 இருக்கு இல்லையா, இந்த 3ஐயும் எப்படியாச்சும் நம்மளோட கண்ட்ரி கூட இணைச்சிக்கணும். ஏன்னா ஹைதராபாத் வந்து இங்க ஆந்திரா கிட்டே தமிழ்நாடு நடுவில் இருக்கு. அது ஒரு சின்ன அந்த ஒரு இடம் மட்டும் சுதந்திரமா இருக்க முடியாது இல்லையா. இந்தியானா ஒரு ஃபுல்லா அந்த ஒரு ஜியாகிரபிக்கல் ரீசன் ஒன்று இருக்கு இல்லையா. இப்படி இருக்கும்னா இங்க மட்டும் ஹைதராபாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே இந்தியா, இது மட்டும் வந்து நாங்க வந்து உங்களுக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னா அது ஜியாகிரபிக்கல் ரீசனா செட் ஆகாது. ஸோ நம்ம வந்து அதையும் எல்லாமே வந்து நம்ம கூட இணைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைப்பாரு. ஓகேவா. அதே மாதிரி அவர் 3மே வந்து டிஃப்ரெண்டான மெத்தட்ல வந்து இணைச்சிருவாரு. ஓகேவா. அது என்ன நான் எப்படி இணைச்சாரு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி அவரு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விதமா முயற்சி செய்து அவர் இணைத்தனால்தான் இவர் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேவா. இவருக்கு செயலாளர் செக்ரட்டரி இருந்துக்குங்க. அவர் பேர் வந்து VP மேனன். இப்போ எப்படி வந்து ஜூனாகத் நம்ம 3 பார்த்தோம், அதெல்லாம் எப்படி ஒவ்வொன்றும் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இணைத்தார் அப்படின்னு பார்க்கலாம். ஜூனாகத் வந்து எப்படி இணைச்சிருக்காரு அப்படின்னா, ஜூனாகத் வந்து பொது வாக்கெடுப்பு, அதாவது அங்க இருக்கிற மக்களால வந்து ஓட்டிங் நடத்தலாம். ஓட்டிங் நடத்தி எந்த மக்களுக்கு வந்து எங்க போகணும், மேக்சிமம் இந்தியாவுக்கு வந்து போகணும்னு நினைச்சாங்கன்னா இதை வந்து இந்தியா கூட இணைக்கலாம். இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் கூட போகணும்னு நினைச்சாங்கன்னா பாகிஸ்தான் கூட இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஓட்டிங் எடுப்பாங்க ஜூனாகத்ல. ஜூனாகத்ல வந்து மேக்சிமம் வந்து நான் முஸ்லிம்ஸ், அதாவது முஸ்லீம் இல்லாதவங்க தான் ஜூனாகத்ல அதிகமா இருந்தாங்க. அதோட மன்னர் வந்து முஸ்லீம் மன்னர் திவான் பூட்டோ, அவர் தான் வந்து முஸ்லீம் மன்னர், அதாவது ஜூனாகத்தோட மன்னர். ஜூனாகத் வந்து வாக்கெடுப்புல வந்து மேக்சிமம் நான் முஸ்லீம் இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து இந்தியா கூட தான் வந்து நினைச்சிருப்பாங்க. அதனால ஜூனாகத் வந்து இந்தியா கூட எப்ப இணைக்கப்பட்டது, 1948 பிப்ரவரி 20 வாக்கெடுப்பின்படி, பொது வாக்கெடுப்பின்படி ஜூனாகத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அடுத்து ஹைதராபாத் எப்படி இணைச்சாங்க அப்படின்னா மிலிட்ரி ஃபோர்ஸ், ராணுவ நடவடிக்கை அதை வச்சுதான் இணைத்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஹைதராபாத் வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம அப்போ வந்து பிஎம்ஆ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே பிஎம்ஆ இருந்தது வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒர்க் விஷயமா ஃபாரின் விசிட் போயிடுவாரு. அப்படி போகும்போது அப்போ வந்து ஹோம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் என்ன பண்ணுவாரு, இம்மிடியேட்டா பிரதமர் இப்படி போன உடனே அடுத்து வந்து பவர் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம உடனே வந்து ஹைதராபாத்தை வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் மூலியமா உடனே நம்ம இந்தியா கூட இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி ஃபோர்ஸ் அனுப்பி ராணுவ நடவடிக்கை மூலியமா 1948 செப்டம்பர் 17 ஹைதராபாத்தும் இந்தியா கூட இணைச்சிடுவாங்க. ஓகேவா. இதுல ஹைதராபாத்ல முஸ்லீம் அல்லாதவர், இங்கே நான் முஸ்லிம்ஸ் தான் அதிகம். ஓகேவா. அடுத்து ஜம்மு காஷ்மீர், இது எப்படி இணைச்சாங்க அப்படின்னா இணைப்பு ஒப்பந்தம் மூலியமா வந்து இணைத்திருப்பாங்க. அதாவது ஒப்பந்தம் மூலியமானா இப்ப பார்ப்போம். இங்க மேக்சிமம் வந்து முஸ்லிம்ஸ் தான் இருந்தாங்க. ஜம்மு காஷ்மீர்ல மேக்சிமம் முஸ்லீம் தான் இருந்தாங்க. மன்னர் யார் அப்படின்னா ஹரிசிங் மன்னரா இருந்தாரு. அப்ப வந்து ஆசப் அப்படின்றவர், அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த ஆசப் வந்து காஷ்மீர் இணைக்கிறதுக்காக 1947 அக்டோபர் 20 வந்து காஷ்மீருக்கு படையெடுத்து வந்துருவாரு. அப்ப அங்க இருந்த மன்னர் ஹரிசிங் வந்து பயந்துட்டு, நாங்க வந்து பாகிஸ்தான் கூட போனா கஷ்டப்படுவோம், அதனால நாங்க வந்து இந்தியா கூட இருந்துக்கிறோம்னு சொல்லி பயந்து நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், நாங்க இருக்கிறவங்க கூட, ஆனா எங்களுக்கு வந்து சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சிறப்பு சலுகைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதனாலதான் ஆர்டிகல் 370 வந்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து ஆர்டிகல் 370 கிடையாது. ஜம்மு காஷ்மீரோட ஆர்டிகல் 370 கேன்சல் செஞ்சுட்டாங்க. எப்போ அப்படின்னா 2019 ஆகஸ்ட் 5 வந்து ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேன்சல் செய்யப்பட்டது. 2019 அக்டோபர் 31 ஜம்மு காஷ்மீரை காஷ்மீர் லடாக்னு சொல்லி 2 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிச்சுட்டாங்க. ஓகேவா. இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணது. ஓகேவா. எப்போ வந்து நம்ம ஜம்மு காஷ்மீருக்கும் அதாவது நேருக்கும் மன்னர் ஹரிசிங்க்கும் ஒப்பந்தம் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 1947 அக்டோபர் 26 அக்டோபர் 20 அவர் படையெடுப்பு வந்திருக்காரு. அக்டோபர் 26 வந்து நமக்கு வந்து இணைப்பு ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களா, யூனியன் டெரிட்டரிஸா பிரிச்சும் செய்யிட்டாங்க. ஓகேவா. இப்படிதான் வந்து
சுதேச மாகாணங்களா இருந்ததான் வந்து நமக்கு வந்து மாத்துனாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்தியா கூட எந்தெந்த பகுதிகள் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பகுதிகளை எதன் படியில நம்ம வந்து மாநிலங்களா, அதாவது ஸ்டேட்ஸா வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் போட்டாங்க. நீங்க வந்து அதாவது ஆய்வு பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம், மொழி அடிப்படையில பிரிக்கலாமா, இல்ல பொருளாதார அடிப்படையில பிரிக்கலாமா, இல்ல நிர்வாக வசதி நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாமா, அந்த மாதிரி வந்து சஜஷன் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்காக சில கமிஷன்ஸ் போட்டாங்க. அந்த கமிஷன்ல ஃபர்ஸ்ட் கமிஷன் தார் கமிஷன். தார் குழு எப்போ போட்டாங்க அப்படின்னா 1948 ஜூன்ல வந்து போட்டிருப்பாங்க. 1947 நம்ம பார்த்தோம், 47 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் மாகாணங்கள்லாம் சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்ஸ் பிரிக்கிறதுக்காக கமிஷன் போடுறாங்க. இப்போ 1948 ஜூன்ல யார் போட்டாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் போட்டிருப்பாங்க. இந்த தார் கமிஷன்ல 2 பேர், ஒரு தலைவர் அப்புறம் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. தலைவர் வந்து எஸ்கே தார், இதோட பனலால் அப்புறம் ஜகத் நாராயணன், பனலால் ஜகத் நாராயணன் அப்புறம் குன்ஷு. எஸ்கே தார் வந்து அவரோட தலைமையில பனலால் ஜகத் நாராயணன் அப்புறம் குன்ஷு இந்த 2 மெம்பர்ஸ் கூட சேர்ந்து வந்து ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. இந்த கமிஷன் அவங்களோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா 1948 டிசம்பர்ல வந்து அவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொழி வாரியா நம்ம வந்து ஸ்டேட்ஸை வந்து பிரிக்க வேண்டாம், பொருளாதாரம் மற்றும் நிர்வாக வசதிக்கு வரியா நமக்கு வந்து எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் படியும் நிர்வாக வசதிக்கு எப்படி ஏத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஜேவிபி கமிஷன். ஜேவிபி கமிஷன் வந்து எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 1948 டிசம்பர். இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண உடனே இவங்க இந்த கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருக்காதுன்னு சொல்லி அடுத்த கமிஷன் போட்டிருப்பாங்க. ஜேவிபி கமிஷன். ஜேவிபி ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சீதாராமையா. இந்த கமிஷன் எப்போ போட்டாங்க? 1948 டிசம்பர்ல போட்டிருப்பாங்க. இவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? 1949 ஏப்ரல்ல. ஓகேவா? சாரி, இந்த பாயிண்ட் தப்பு. இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1949 ஏப்ரல்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மொழி வாரியா பிரிக்க வேண்டாம், மொழி வாரியா பிரிச்சோம்னா இஷ்யூஸ் வந்து இருக்கும், அதனால இப்போதைக்கு மொழி வாரியா பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம இவங்க வந்து 4 டைப்பா வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பார்ட் ஏ, பி, சி, டின்னு. ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்னர் ப்ரொவின்சஸ் பார்ட் ஏலையும், அதாவது பிரிட்டிஷ் கவர்னர்ஸ் வந்து இருக்கிற மாகாணங்கள் இருக்குல்ல 11 மாகாணங்கள், அதையும். பார்ட் பி வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சுதேச மாகாணங்கள், எதுக்கெல்லாம் வந்து சட்டமன்றம் இருக்கோ சட்டமன்றம் உள்ள சுதேச மாகாணங்கள். அப்புறம் சம் பார்ட்ஸ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட் அண்ட் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ், அதாவது லைக் வந்து யூனியன் பிரதேசம் மாதிரி. ஓகேவா? கொஞ்சம் பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் அதோட வந்து சீஃப் கமிஷனர் ஆஃப் ப்ரொவின்சஸ், அதாவது மாகாணத்தோட தலைமை கமிஷனர், அவங்க வந்து இருக்கிற இதெல்லாம் வந்து பார்ட் சிலையும், அந்தமான் நிக்கோபார் வந்து பார்ட் டிலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்ல கொடுத்திருக்கேன். ஓகேவா? 1952 அக்டோபர் 19 இருந்து இந்த மாதிரி வந்து ஜேவிபி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 1952 அக்டோபர் 19 இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் எங்களுக்கு வந்து மொழி வாரியா எங்களோட மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி பொட்டி ஸ்ரீ ராமுலு 58 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. ஓகேவா? மொழி வாரியா எங்களுக்கு வந்து ஆந்திர மாநிலத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் யார் இருந்தாங்க அப்படின்னா பொட்டி ஸ்ரீ ராமுலு. எத்தனை நாட்கள் அப்படின்னா 58 நாட்கள். அதனால வந்து 1953 அக்டோபர் 1ல முதலா மொழிவாரியாக மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. என்ன மாநிலம் அப்படின்னா ஆந்திரா. ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ் இந்த 2ஐயும் சேர்த்து வந்து ஆந்திரான்னு நேம் வந்து ஜவஹர்லால் நேரு வச்சிருப்பாங்க. ஆந்திரா வந்து முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. இப்போ வந்து ஆந்திரா வந்து மொழிவாரி ஸ்டேட்டா, தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் ஆந்திரா சைடு வந்து இருக்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க. அதனால மற்ற மாநிலங்களும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஆல்சோ, தமிழ் பேசுற எங்க எல்லாத்தையும் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள வந்து கொண்டு வரணும். மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சா, அது வந்து ஆந்திரா, கேரளா அவங்க மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கோரிக்கை. இப்போ மலையாளம் பேசுறவங்க மலையாளம் தனியா பேசுறவங்களுக்கு மலையாளம், கேரளா வந்து இப்ப இருக்காங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்க ஆரம்பிச்சாங்க.
அதன்படிதான் 1956 நவம்பர் 1 மெட்ராஸ் மாகாணம் தமிழ் பேசுறவங்க எல்லாரும் இருக்கிற மாகாணமா மாறினது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ஆந்திரா தான் வந்து முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதுன்னு. ஆனா இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து பிரிக்கப்பட்ட மொழிவாரி மாகாணம். ஆனா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1936 ஒடிசாவை வந்து முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுல இருந்துன்னா பீகார்ல இருந்து முதல் மொழிவாரி மாநிலமாக இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி மாறின ஸ்டேட் எது அப்படின்னா ஒடிசா 1936. 2014 ஜூன் 2 ஆந்திரா வந்து ரெண்டா பிரிச்சிருவாங்க. ஆந்திரா முதல் மொழிவாரி மாநிலம் பார்த்தோமா. ஆந்திராவை ரெண்டா எப்ப பிரிச்சாங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா ரெண்டா பிரிச்சது 2014 ஜூன் 2. அடுத்து வந்து ஃபசல் அலி கமிஷன் போடுறாங்க. ஃபசல் அலி கமிஷன்ல எப்ப போடுறாங்க அப்படின்னா 1953 டிசம்பர் 22 ஃபசல் அலி கமிஷன்ல ஒரு தலைவர் 2 மெம்பர்ஸ். ஃபசல் அலி ஹெட், KM பணிக்கர், HM குன்ஷ்ரு தான் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா மொழி அடிப்படையில பிரிக்கலாம், ஆனா ஒரு மாநிலத்துல ஒரு மொழி பேசுறவங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து JVP கமிஷன் கொடுத்த 4 டைப் ஆஃப் மாநில வகைப்பாட்டை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது எப்படின்னா 16 ஸ்டேட்ஸும் 3 யூனியன் டெரிட்டரிஸும் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அவங்க ரெக்கமெண்டேஷனை கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எப்போனா நவம்பர் 1 7th அமெண்ட்மெண்ட் படி வந்து போடுறாங்க. இதுல வந்து JVP கமிஷன் கொடுத்த A and B அந்த ரெண்டு இதுமே வந்து வேறுபாடு நீங்க அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் பிரிட்டிஷ் கவர்னர் இந்த ரெண்டும் பகுதியும் வந்து ரெண்டுமே சேர்த்து நம்ம ஸ்டேட்ஸா மாநிலமா வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுல 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். அதே மாதிரி டைப் C வந்து கேன்சல் பண்ணிட்டு மீதி எல்லாமே வந்து யூனியன் டெரிட்டரிஸா வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஃபசல் அலி கமிஷன் வந்து 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா? சாரி நான் வந்து 3 சொல்லிட்டேன். 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 14 ஸ்டேட்ஸ் என்னன்னு பாருங்க. ஆந்திரா, அஸ்ஸாம், பீகார், பாம்பே இது எல்லாமே இந்த 14 ஸ்டேட்ஸும் அப்புறம் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இதுல இருக்கு. இதெல்லாம் 1956 உருவான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்திற்கு பிறகு உருவான யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன அப்படின்னா 1961 10th அமெண்ட்மெண்ட்ல தாத்ரா நகர் மற்றும் ஹவேலி, 1962 12th அமெண்ட்மெண்ட்ல டயூ டாமன் மற்றும் கோவா, 1962 14th அமெண்ட்மெண்ட் புதுச்சேரி வந்து யூனியன் பிரதேசங்களா வந்து உருவாகுது. அப்புறம் 1991 நம்ம டெல்லி வந்து யூனியன் பிரதேசமா இருக்கா. எப்போ வந்து தேசிய தலைநகரமா மாறுச்சு அப்படின்னா 1991 69வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி டெல்லி வந்து தேசிய தலைநகரா மாறிடுச்சு. இப்போ வந்து கரண்டா இருக்கிறது 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஆனா நம்ம வந்து 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ் தான் பார்த்துருக்கோம். மீதி ஸ்டேட்ஸ்லாம் எப்போ உருவானுச்சு அப்படின்னு சொல்லி இயர் வைஸ் கொடுத்துருக்கேன். 15வது உருவான ஸ்டேட் வந்து குஜராத். எப்போ அப்படின்னா 1960. அடுத்து வந்து நாகாலாந்து 16வது ஸ்டேட்டா உருவாகுது 1963. ஹரியானா 1966, ஹிமாச்சல் 1971. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து உருவாகுது. இதுல வந்து ஹிமாச்சல் வந்து யூனியன் டெரிட்டரிஸா இருந்து இப்போ ஸ்டேட்டா இருக்கு. மணிப்பூர் அதே மாதிரி, திரிபுராவும் அதே மாதிரி, கோவாவும் அப்படிதான். ஓகேவா? இது எல்லாமே யூனியன் பிரதேசங்களா இருந்து மாநிலமா மாற்றப்பட்டவை. மீது எல்லாமே வந்து இன்னொரு ஸ்டேட்ல இருந்து மாநிலங்களா பிரிக்கப்பட்டவை. அது எப்போன்னு சொல்லி பாத்துக்கோங்க. தெலுங்கானா வந்து 2014 ஜூன் 2ன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஆனா இப்போ இங்க வந்து 29வது மாநிலமா தான் தெலுங்கானா சேர்த்தாங்க. இப்போ வந்து 28 ஸ்டேட்ஸ் தான் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் தானே இருக்கு. எப்படி அப்படின்னா தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2020 வந்து அமெண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் வந்து காஷ்மீர் மற்றும் லடாக்ல 2 யூனியன் பிரதேசமா மாறிடுச்சா. ஸோ வந்து டோட்டல் வந்து 8 யூனியன் பிரதேசம் வந்துடும். இங்க வந்து 28 மாநிலங்கள் வந்துடும்.
ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவானது, அதாவது ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி அமெண்ட் பண்ணி நம்ம வந்து திரும்ப திரும்ப புதுசா ஸ்டேட்ஸை உருவாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்ட் 1ல வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், அதாவது ஒன்றியம் மற்றும் அதன் எல்லைகள். இந்த இடத்துல ஒன்றியம்ங்கிறது நம்ம இந்திய நாட்டை தான் குறிக்கும். நம்ம நாடு மற்றும் அதனுடைய எல்லைகளை வந்து ஆர்டிகல் எந்தெந்த ஆர்டிகல் படி நம்ம திருத்தலாம், அந்த ஆர்டிகல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆர்டிகல் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன், அதாவது நம்ம நாட்டோட நேமு, அதோட பார்டர் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 1ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 1 வந்து இந்தியா, தட் இஸ் பாரத், இந்தியா அதாவது பாரதம், அதாவது நம்ம நாட்டுக்கு இந்தியான்னு பேரு, பாரதம்னு பேருன்னு சொல்லி நம்மளோட இந்திய அரசியலமைப்புலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா இருக்கணும், அதாவது மாநிலங்களின் ஒன்றியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்க வேண்டும். இதுல வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல நம்ம அட்டவணைகள்ல பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அதுல இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல ஆர்டிகிள் 1ல 2, ஆர்டிகிள் 1ல செகண்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்த ஆர்டிகிள் 2 என்ன அப்படின்னா, புதுசா நியூ ஸ்டேட்ஸ் வந்து உருவாக்குறது, புது ஸ்டேட்ஸை வந்து சேர்க்கறது, அந்த மாதிரி. ஓகேவா? புது ஸ்டேட்ஸை சேர்க்கறது. இப்போ நம்ம சீனா பக்கத்துல இருக்கா, சீனால இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டை சேர்க்கிறோம் அப்படின்னா அது எப்படின்னா ஆர்டிகிள் 2 படி சேர்க்க முடியும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இதே ஆர்டிகிள் 3னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ். இப்போ ஆந்திரா தெலுங்கானா, ஆந்திரா வந்து 2ஆ பிரிச்சாங்க இல்லையா, ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கிறாங்க, ஆல்ட்ரேட் பண்றாங்க, அதோட பவுண்டரிஸை மாத்துறாங்க, நேம் வந்து வைக்கிறாங்க, நேம் வந்து இருக்கிற நேமை மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் மதராஸ் மாகாணம் எது தமிழ்நாடுன்னு மாத்தினாங்க இல்லையா, ஒடிசா இருந்துச்சு ஒடிசா மாத்தினாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு ஆர்டிகிள் 3 படி நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஆர்டிகிள் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகிள் 2லயும் 3லயும் நம்ம என்னென்ன வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு என்னென்ன, அதாவது புதிய மாநிலங்களை சேர்க்கிறதோ இல்லை ஏற்கனவே இருக்கிற மாநிலங்களோட பெயர் எல்லையெல்லாம் மாற்றும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல்ல வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணும், சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃபோர்த் ஷெட்யூல் வந்து நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா, ராஜ்யசபா எம்பிஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு இருக்கும். இப்போ புதுசா மாநிலங்களை சேர்க்கும் போதோ இல்லை ஏற்கனவே இருக்கிற மாநிலங்களை பிரிச்சு 2ஆ மாற்றும் போதோ ராஜ்யசபா மெம்பர்ஸோட கவுண்ட் வந்து மாறும். ஸோ நம்ம ஃபோர்த் ஷெட்யூலையும் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மாநிலம் அதோடைய பெயர் எல்லைகள் தானே இருக்கு, ஸோ அதை அப்சல்யூட்டா அமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதுதான் ஆர்டிகிள் 4ல சொல்லியிருப்பாங்க. ஆயிரத்தி 1960 9th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பெருபாரி வில்லேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து பாகிஸ்தானுக்கு 1960 9வது சட்ட திருத்தப்படி கொடுத்துருவாங்க. 1969ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, அண்டை நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்காக நீங்க சட்ட திருத்தம் செய்ய வேண்டாம், அதாவது அமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே வந்து நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2015 100வது அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியால இருந்து 111 வில்லேஜஸ் வங்காளதேசத்துக்கும், வங்காளதேசத்துல இருந்து 52 வில்லேஜஸ் வந்து இந்தியாவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க மாத்தி. அடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த மாதிரிதான் வந்து நமக்கு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் வந்து உருவாகுது. இப்போ சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். அதாவது இப்போ மாநிலங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாவின் குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் அப்படின்னா குடியுரிமை பார்ட் 2ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பகுதி 2ல சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் வந்து ஆர்டிகிள் வந்து 5 to 11, யூனியன் பிரதேசங்கள் வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் பார்த்தோம். குடியுரிமை ஆர்டிகிள் 5ல இருந்து 11 வரைக்கும். ஆர்டிகிள் 5 வந்து கான்ஸ்டிடியூஷன் எப்போ ஏத்துக்கிட்டாங்களோ அன்னையில இருந்து இந்தியாவில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 6 வந்து வெளிநாட்டுல இருக்கிற, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்த மக்களோட குடியுரிமை பத்தி சொல்றது ஆர்டிகிள் 6ல. ஆர்டிகிள் 7ல வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்து மைக்ரன்ஸ் பத்தின
சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 8 வந்து இந்தியா வந்து அவங்களோட பூர்வக்குடியா இருக்கும். ஆனா அவங்க பிறந்தது வந்து அமெரிக்கா அந்த மாதிரி வேற நாடுகளா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்தியா, இவங்க பிறந்தது வந்து வேற நாடு அப்படின்னா, அவங்க வந்து எப்படி வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன் வந்து பெறுறது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 8ல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆர்டிகல் 9 என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்லாம் நீங்க வாங்கிட்டீங்க, ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 9 படி நீங்க வேற ஒரு நாட்டுல இந்தியன் சிட்டிசன்ஷிப் உங்ககிட்ட இருக்கு, ஆனா நீங்க வேற ஒரு நாட்டிலேயே போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவில இருக்கிற உங்களோட குடியுரிமை வந்து ரத்து செஞ்சிருவாங்க. அதுதான் வந்து ஆர்டிகல் 9. ஏன்னா நம்ம வந்து ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்றோம். ஸோ நீங்க இங்க மட்டும்தான் வந்து உங்களுடைய குடியுரிமை வைத்துக்கொள்ள முடியும். இங்கேயும் வச்சுக்கிட்டு அமெரிக்காலையும் வச்சுக்க முடியாது. ஸோ ஆர்டிகல் 9 படி உங்களுக்கு கேன்சல் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 10 எப்படின்னா, குடியுரிமை வாங்குறதுக்கு உங்களுடைய என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 10. ஆர்டிகல் 11 வந்து பார்லிமெண்ட் வந்து சட்ட திருத்தம் பண்ணலாம். சட்டங்கள் போட்டு குடியுரிமை வந்து பெறத்துக்கான வழிமுறைகளை வந்து திரும்பவும் வந்து புதுசா சட்ட விதிகள் வந்து எழுதலாம் அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிகல் 11. குடியுரிமை சட்டம் எப்போ போட்டாங்க? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்திய குடியுரிமை பெற முடியும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1955ல குடியுரிமை சட்டம்னு போட்டாங்க. இது வந்து இது வரைக்கும் வந்து 1955வது சட்டம் 9 முறை வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. 9 டைம்ஸ் வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. எப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015, 2019 வரைக்கும் 9 டைம்ஸ் வந்து இது வரைக்கும் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கணும், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு 5 ways இருக்கு. ஓகேவா? 5 வழியில நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். 3 வழியில வந்து இந்த 3 காரணம் இருந்துச்சுன்னா அவங்களை வந்து இந்திய குடியுரிமை ரத்து செய்வாங்க. லூஸ் பண்ண முடியும் உங்களால சிட்டிசன்ஷிப். ஓகேவா? அந்த 5 ways என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பின் வழி, அதாவது பர்த் மூலம். நீங்க வந்து இந்தியாவில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்தியன் சிட்டிசன். அதாவது டிசென்ட், வம்சாவளி மூலியம். அதாவது இப்போ வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து இங்க பிறந்தாங்க, நீங்க அங்க பிறந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வம்சாவளி மூலமா நீங்க வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவின் மூலம். பதிவின் மூலம் அப்படின்னா நீங்க வந்து 7 வருஷம் வந்து இந்தியால வந்து வாழ்ந்திருக்கணும். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடியே 7 வருஷம் வாழ்ந்திருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். அடுத்து இயல்பு குடியுரிமை மூலம். இயல்பு குடியுரிமை மூலம் அப்படின்னா நீங்க 12 years வந்து இங்க ஸ்டே பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம 8th ஷெட்யூல்ல வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கா, அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை வந்து நீங்க கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இயல்பு குடியுரிமை மூலயமா சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அடுத்து வந்து மற்ற மற்ற பிரதேசங்களை வந்து நம்மளோட இந்தியா கூட இணைக்கும் போது உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேவா? 3 ways, அதாவது எப்பெல்லாம் வந்து இந்தியன் சிட்டிசன் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னா, ரினன்சியேஷன், அதாவது துரத்தல். உங்களுக்கு வந்து நான் வந்து அமெரிக்காவில் வந்து வாங்கிக்கிறேன், என்னோட குடியுரிமையை வந்து நான் அங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வாலண்டரியா எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். வாலண்டரியா வந்து வேணாம்னு சொல்றது துரத்தல். டெர்மினேஷன், ஆபரேஷன் ஆஃப் லா, அதாவது சட்டப்படி எப்போ வந்து கேன்சல் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணி உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணுவோம், முடிவுக்கு வருது. ஓகேவா? அடுத்து டிப்ரிவேஷன், பறித்தல். இது வந்து இந்த சட்டப்படி பண்றது வந்து சில ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்க வந்து ஆக்ட் ஆகல அப்படின்னா சட்டப்படி உங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க இயல்பு குடியுரிமைக்கு அப்ளை பண்றீங்க, ஆனா நீங்க வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை லேர்ன் பண்ணல, ஆனா 12 years ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெர்மினேஷன், முடிவுக்கு வருதல் மூலியமா உங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. டிப்ரிவேஷன், பறித்தல் அப்படின்னா கம்பல்சரியா வந்து கேன்சல் பண்றது. எப்போ அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாச்சும் தேச துரோகம், இந்த மாதிரி ஃப்ராட், ஏதாச்சும் ஃப்ராட் வேலை பண்ணி நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கினீங்க அந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பறிச்சிடுவாங்க. இது மேக்சிமம் எந்த கேசஸ்ல நடக்கும் அப்படின்னா, பதிவின் மூலமும் இயல்பு குடியுரிமை மூலமும் அப்ளை பண்ணி வாங்கின சிட்டிசன்ஷிப்க்கு இந்த பறித்தல், டிப்ரிவேஷன் பண்ணி அவங்களோட இதை வந்து கேன்சல் பண்றது நடக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதுல வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ப்ரியாம்பிள் பார்த்தோம், அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தோம், பார்ட் 1, பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்ட் 3
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிப்படை உரிமைகள் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.